உடல் சூடுன்றது ரொம்ப சப்ஜெக்டிவ் அம்மா. ஸோ இப்போ ஒருத்தருக்கு தேவைப்படுற நீர் அளவு இன்னொருத்தருக்கு அப்படியே தேவைப்படும் நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஏர் கண்டிஷன் என்வரன்மெண்ட்ல உட்காடுறோம். ஸோ நம்மளுக்கோட வாட்டர் இன்டேக்கோட அளவு கம்மியாக தான் தேவைப்படும். வேறஸ் ஒரு அவுட்டோரில் பீக் சம்மரில் ஒர்க் பண்ணுறவங்களோட வாட்டர் இன்டேக் வில் டிஃபர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட்ன்றது ஒரு சப்ஜெக்டிவ் ஃபீல் தான். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆர் நம்ம தேவையான அளவு நம்மளுக்கு உடம்புலேருந்து நீர் போகிற அளவுக்கு நீரை ரீப்ளேஸ் பண்ணுறோமான்றது தான் ரொம்ப முக்கியம். நீர்னா நம்ம யூரின்ல போகிற நீரை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்வெட் இதெல்லாமும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட யூரின் கலர், யூரினோட வால்யூம் எல்லாம் உடம்பே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நம்ம வந்து ஒரு கோல்டு என்வரன்மெண்ட்ல இருக்கோம், தண்ணி குடிக்கல அப்படின்னும் போது வாட்டரோட ஃபீல் பாடிக்கு ரொம்ப தேவைப்படாது. யூரின் ஓரளவுக்கு லைட் எல்லோஷ் டு ஒயிட்டாக போகும். வேறஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு உடம்புல நீர் தேவைப்படும். ஸோ அவங்க தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னா உடம்பே அந்த நீரை கன்சர்வ் பண்ணிக்கும். அங்கே தான் யூரின் ரொம்ப எல்லோவிஷாவோ இல்லை ஆரஞ்சிஷாவோ நீர் சுருக்கெல்லாம் ஏற்படும். ஸோ அவங்க இன்னும் நிறைய தண்ணி குடிக்கணும்.